Hey all, this is Jyoti Tero. Welcome to my channel. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரீடிங்கோட தான் நான் வந்திருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்டான ரீடிங் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பண்றோம். ஓகே, எப்பவுமே நம்ம ஒரு ஃபைல் கொடுத்துட்டு குரூப் 1 குரூப் 2 கொடுத்துட்டு அதுல கார்ட்ஸ் எடுத்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டிஃப்ரெண்டா நான் குரூப் ஆஃப் ஃபைல்ஸ் கையில வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது ஃபுல்லா பைல் ஸ்டோன்ஸ். ஓகே, இந்த பைல் இருக்குது இல்லைங்களா, இத நம்ம டிவைன் மூலமா செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு 2 ஸ்டோன்ஸ் செலக்ட் பண்ண போறோம். செலக்ட் பண்ணி அந்த ஸ்டோன் வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம், ரீடிங்ஸ் சொல்ல போறோம். ஓகேங்களா, சோ இது என்ன டாபிக்ல நம்ம ரீடிங்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க இல்லைங்களா, உங்க பர்சனோட தாட்ஸ் உங்க மேல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, டைட்டில் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதை நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டெய்லியும் கம்யூனிட்டி போஸ்ட்ல என்னோட நம்பர் நான் பர்சனல் ரீடிங்ஸ்க்காக போஸ்ட் பண்றேன், அங்கேயும் என் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். நானும் ஒரு தடவை சொல்லிடுவேன், 8939767271 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பர்சனல் ரீடிங்ஸை வாங்கிக்கலாம். கால் கன்சல்டேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கால் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க அதுல கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் கன்சல்டேஷன் அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேயா, ஓகே, இப்போ சூஸ் பண்ணிக்கலாமா? குரூப் ஆஃப் ஃபைல் இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு ஒரு பைல்ஸ் கார்விங் மாதிரி தான். எப்படி ஃபிளார்ல பண்ணோம் அது மாதிரி இது பைல்ஸ் கார்விங் தான். ஓகே, ஓகே, டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான பர்சனுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு, இதுல ஏதாவது ஒரு 2 பைல் கொடுங்க. Divine, okay, the white pile, this is group 1, pile 1, divine, spirit angels, divine, spirit angels, divine spirit angels, divine spirit angels, divine spirit angels, universe. ஓகே, எந்த பைல் விழுந்திருக்கு? ஓகே, இந்த 2 பைல் தான் நான் கையில வச்சு ஷேக் பண்ணியும் எனக்கு விழுந்த பைல். இதை நான் டிவைன் மூலமா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த 2 பைல் பாருங்க, உங்களுக்கு எந்த பைல் அட்ராக்டிவா இருக்கும் நீங்க அதுல ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதற்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஸ்லோவா தான் நான் ரீடிங்ஸ் சொல்லுவேன், ஸோ ஸ்லோவா பாருங்க. இந்த மாதிரி ரீடிங்ஸ் எல்லாம் பொறுமையா தான் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இது ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவங்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த பைல் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க குரூப் 1 பைல் 1. ஓகேங்களா, ஓகே, okay, okay, universe, angels, spirit angels, spirit angels, spirit angels, divine spirit angels, divine. okay, இந்த பைல், இந்த ஒயிட் பைல், இது பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுறது ஒரு பீஸ்ஃபுல்னஸ் தெரியுது. அதாவது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, இந்த ஃபைல் செலக்ட் பண்ணிருக்கீங்க குரூப் 1 அப்படின்னா உங்க பர்சனோட மனசு ஃபர்ஸ்ட் அமைதி நிலையை அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா, அவங்க ஒரு டிவைன் நிலையை தொட்டுட்டாங்க.
உங்க மேல என்ன கோவம், ஆத்திரம், வெறுப்பு என்ன இருந்தாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சோல்ல இருந்து அவங்க கிளென்ஸ் பண்றாங்க. நானும் இந்த ரீடிங்ஸ் மூலியமா அவங்களோட சோலை வந்து நான் கிளென்ஸ் பண்றேன். ஐம் கிளென்சிங் த சோல். ஐம் கிளென்சிங் த சோல். குரூப் 1 சூஸ் பண்ணிருக்க பர்சனுடைய சோல் டோட்டலா கிளென்ஸ் ஆகணும். அவங்க மேல இருக்கிற வெறுப்பு எல்லாமே இந்த ரீடிங்ஸ் மூலியமா நான் அவங்களை கிளென்ஸ் பண்றேன். அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஒரு அமைதியான நிலைய வந்து அடைஞ்சிட்டாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் மாதிரியும் தெரியுறாங்க. குரூப் 1 சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்க்கும்போது அவங்க மனசுல உங்க மேல ஒரு பியோர் லவ் வந்து காத்துட்டு இருக்கு. குரூப் 1 நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. அவங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க தாட் வந்து உங்க மேல டிவைனா இருக்கு. உங்க மேல ஒரு பரிசுத்தமான காதல் வந்து அவங்க வச்சிருக்காங்க. எல்லா வெறுப்பு கோபத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க மேல இப்ப பியோர் லவ்வோட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு கிளியரா என்னால சென்ஸ் பண்ண முடியுது. கண்டிப்பா என்னால சென்ஸ் பண்ண முடியுது. இது வந்து ஒரு 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 ட்ரூவான ஒரு லவ், ஒரு ஆத்மார்த்தமான காதல். ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த ஸ்டோன் டச் பண்ணும்போது டிவைன் வந்து கொடுக்குற பர்டிகுலர் மெசேஜ் என்னன்னா, நீங்க வந்து நோ கான்டாக்ட்ல வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நாட்களா நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து இப்போதான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து போயிருப்பீங்க. ஒரு ரீசன்ட் 6 months இருந்து 2 months அந்த எனர்ஜி வந்து எனக்கு ஹெவியா தெரியுது. ஓகேங்களா? சில பேருக்கு அதிகமான வருஷம் வந்து பார்க்காத எனர்ஜியும் எனக்கு இங்க தெரியுது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் என்னன்னா, எனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா தெரியுறது வந்து 6 தெரியுது. 6. ஸோ 6 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏஞ்சல் நம்பர். ஸோ 6 வந்து எனக்கு தெரியுது. ஸோ யாராவது 6 years பார்க்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து இந்த 6 years அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராங்கா அவங்களோட தாட் மூலியமா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பார்த்து 6 years ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பர்சன் வந்து நிறைய அழுகுறாங்க. ஓகேவா? நிறைய அழுகுறாங்க. என்னால அதை சென்ஸ் பண்ண முடியுது. நிறைய அழுகுறாங்க. இந்த ஸ்டோன் பார்க்கும்போது அவங்களோட அந்த கண்ணீரோட இருக்கிற அந்த ஃபேஸ் வந்து எனக்கு தெரியுது. ஓகேங்களா? அந்த 2 கண்கள் கண்ணீரோட இருக்கு. அந்த ஒரு ஒரு ஒளிய வந்து என்னால உணர முடியுது. இந்த டிவைன் மூலமா என்னால உணர முடியுது. ஸோ நான் உங்க சோலையும் இந்த ரீடிங்ஸ் மூலியமா நான் கிளென்ஸ் பண்றேன். இன்னுமே உங்க மேல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோபம், வருத்தம் இருந்தா கூட இந்த வீடியோ அவங்களும் யூனிவர்ஸ் பார்க்க வைப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு கிளென்சிங்கை வந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி அவங்க தாட்ல உங்க மேல ஒரு பியூரிட்டி இருக்கு, ஒரு அன்பு இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தேடி வரணும், உங்களுக்காகவே வரணும், உங்களுக்காகவே வாழணும் அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு. குரூப் 1 உங்ககிட்ட மட்டும் வந்தா போதும். அவங்க உங்ககிட்ட சரண்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவைனான கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து யாருமே சூஸ் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? நான் ரொம்ப கூட கொடுக்கல, என் கையில வச்சிருந்தேன். எனக்கு டிவைன் கொடுத்த அந்த கிறிஸ்டல் வந்து நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்தேன். இந்த கிறிஸ்டல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு டிவைனுக்கு சமமான ஒரு கிறிஸ்டல். இந்த பர்டிகுலர் ஒயிட் கலர் வந்து ஒரு சரண்டர் நேச்சரை வந்து எனக்கு சொல்லுது. ஸோ உங்க பர்சன் வந்து ரொம்ப சரண்டர் ஆகணும், உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆனா போதும், உங்களோட லவ் கிடைச்சா போதுங்கிற மாதிரி இருக்காங்க. ஐ திங்க் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களோட லவ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்பவுமே இந்த ரீடிங்ஸ் மூலியமாக அவங்களுடைய லவ் அண்ட் அந்த ஒரு காதலை வந்து என் மூலியமாக, டிவைன் மூலியமாக, யூனிவர்ஸ் மூலியமாக உங்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் வந்து உங்க பர்சன் வந்து சென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? நீங்க அந்த லவ் ரிசீவ் பண்ணிக்கோங்க.
யார் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அவங்கெல்லாம் ரிசீவ்டு த லவ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு விருப்பமான ஏஞ்சல் நம்பர்ஸோட தெரியப்படுத்துங்க. தயவு செய்து நீங்க ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி பார்க்கக்கூடிய நபரா இருக்கீங்க, ஓகேங்களா? அந்த குரூப் ஒன்ன சூஸ் பண்ணிருக்கிறவங்க ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்க்கக்கூடிய நபரா இருக்கலாம். அதுவும் இந்த 666 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சீக்வன்ஸ் நம்பரை வந்து நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஸோ நீங்க அந்த நம்பர் பாக்குறீங்கன்னா அந்த நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க. ஐ ரிசீவ் த லவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த ஏஞ்சல் நம்பரை அதிகமா பார்க்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. இந்த ஒரு ஆத்மார்த்தமான காதல் வந்து எனக்கு குரூப் 1 கிட்ட தெரியுது. உங்களுடைய பர்சன் மனசுலயும் அந்த 666 அப்படிங்கிற எண் வந்து எனக்கு ஆழமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கும் யூனிவர்ஸ் வந்து அதை தூது அனுப்புறாங்க. அந்த 666 அப்படிங்கறத அவங்களும் பாக்குறாங்க, உங்க நபரும் பாக்குறாங்க. அதை எனக்கு இந்த வீடியோ மூலியமாக அவங்க தெரியப்படுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களோட தாட்ஸ்ல என்ன இருக்குன்னா, உங்க மேல ஒரு லவ், பரிசுத்தமான காதல். இந்த டிவைன் நம்பர் கிட்ட இருந்து அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ற லவ் வந்து அலாதியான ஒரு லவ், அவ்வளோ லவ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றாங்க, ஓகேங்களா? உங்ககிட்ட அவங்கள சரண்டர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் உங்களோட தாட்ஸா இருக்கு. எப்படா உங்களை பார்ப்போம்? ஏன்னா ரொம்ப வருஷம் நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்கனாலும் சரி, இப்பதான் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எப்படியாவது அவங்க கிட்ட திரும்ப வந்துட மாட்டோமா, ஒரு வார்த்தை பேசிட மாட்டோமாங்கிறது தான் அவங்களோட அதிகபட்ச ஏக்கமா இருக்கு. அவங்க வந்து இதனால அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க குரூப் 1. உங்க பர்சன் வந்து உங்க கூட பேசாம இருந்ததுனால நிறைய சஃபர் ஆகுறாங்கன்னு தெரியுது. அவங்களுடைய அந்த அழுகிற கண்களும் எனக்கு தெரியுது. அதே நேரத்துல அவங்க நிறைய உங்களை என்ன செய்யறாங்க, டே ட்ரீம் வந்து பண்றாங்க. நீங்க வேணும் அப்படிங்கறத அவங்க நிறைய மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. நீங்களும் மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சோ அவங்க உங்களை வந்து சீக்கிரமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு சிக்னல், ஒரு சைன் வந்து அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ 6 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இந்த 6 மூலியமாக தான் அவங்க வந்து அவங்களுடைய காதலை வந்து உங்களுக்கு தூது அனுப்பியிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 6 monthsக்குள்ள அவங்க உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு குரூப் 1, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 monthsல இருந்து உங்க பர்சன் உங்களை தேடி வரலாம். அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு மூலியமாக கம்யூனிகேட் வந்து பண்ணலாம். ஸோ அவங்களோட மெசேஜஸ் வந்துட்டு அந்த ஒரு கிரையிங், அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு நிறைய தெரியுது. அதே மாதிரி உங்களை நினைச்சு நிறைய கிரேவ் பண்றாங்க, ஓகேங்களா? நிறைய ஃபீல் பண்றாங்க. உங்க மேல அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ அன்பு வந்து உங்க மேல அவங்க வந்து வச்சிருக்காங்க. உங்ககிட்ட காமிக்கணும்னு அவ்வளோ லவ் வந்து தேக்கி வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நிறைய சொல்லப்படாத காதல் இருக்கு இங்க உள்ள. உங்களால சொல்ல முடியாத அளவுக்கு உங்க மேல வந்து ஒரு லவ் வச்சிருக்காங்க குரூப் 1. சோ இது வந்து எனக்கு டோட்டலா இந்த ரீடிங்ஸ வந்து எப்படி முடிக்கிறேன் அப்படின்னா, உங்க மேல அவங்க ட்ரூ லவ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரூ டிவைன் கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இது வந்து உங்க 2 பேருக்குமான ஒரு என்ன சொல்றது, கடவுள் போட்ட ஒரு காதல் உறவு. சோ இந்த காதல் உங்களை விட்டு எங்கேயுமே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பர்சன் வந்து ஸ்டில் அவங்களோட தாட்ஸ்ல வந்து நீங்க அப்படியே அழியாத ஒரு மெமரியா இருக்கீங்க, அழியாத ஒரு மெமரியா இருக்கீங்க. ஐ எம் மேனிஃபெஸ்டிங் ஃபார் யூ அண்ட் யுவர் பர்சன். ஸ்டில் இந்த பர்சனுக்கு அவ்வளோ லவ் இருக்கு உங்க மேல. டீப் லவ் வந்து, டீப் தாட்ஸ், டீப் கிரேவிங்ஸ், டீப் மிட் நைட் தாட்ஸ் உங்களை வந்து அவங்க நினைச்சு ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய டே ட்ரீம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ சீக்கிரம் இந்த பர்சன் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க சீக்கிரம் வெளியே வர போறீங்க. வாழ்த்துக்கள் குரூப் 1, வாழ்த்துக்கள். நான் உங்களை மனமாற ஆசிர்வதிக்கிறேன். யூனிவர்ஸோட ஆசையையும் நான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றேன். I'm spreading the love, I'm spreading the love, I'm spreading the blessings universe. I'm spreading for group 1. You are a blessed, you are blessed, you are blessed. Thank you for watching this video. இந்த பர்டிகுலர் பைல் ஒன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் இந்த
ஹீலிங் எனர்ஜி, கிளென்சிங் எனர்ஜியை அனுப்புறேன். நீங்களும் உங்க சோலை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. சந்தோஷத்தோட இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கால் கன்சல்டேஷன்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கால் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ பிளெஸ்ட் ரிலேஷன்ஷிப். சீக்கிரமா நோ கான்டாக்ட்ல இருந்து வெளியில வாங்க. தேங்க்யூ. ஓகே, நீங்க இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யுவர் குரூப் டு வெல்கம் குரூப் டு வெல்கம். ஓகே ஓகே ஓகே, மெதுவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு அவசரமும் இல்லை. இந்த ரீடிங்ஸ்மே நம்ம மெதுவா தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே. இந்த பர்டிகுலர் ஸ்டோனை வந்து எனக்கு சென்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதோ ஒரு பிளாக்கிங் எனர்ஜி வந்து தெரியுது குரூப் டூ. ஓகேங்களா? எடுத்தோடனே என்னால சென்ஸ் பண்ண முடியுது. ஏதோ ஒரு பிளாக்கிங் எனர்ஜி வந்து உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் இடையில இருந்திருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் நீங்க நோ கான்டாக்ட்க்கு போயிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த பிளாக்கிங் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தேர்ட் பர்சனா இருக்கக்கூடிய சான்சஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த குரூப் டூ செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் பர்சனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கும். அவங்க வந்து உங்களோட 2 பேரோட எனர்ஜியையுமே நிறைய பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ மூலியமாக தேர்ட் பர்சனோடைய அந்த பிளாக்கிங் எனர்ஜியை வந்து நான் என்ன பண்றேன்னா கிளென்ஸ் பண்றேன் அண்ட் கிளென்சிங். நான் வந்து கிளென்ஸ் பண்றேன். தேர்ட் பார்ட்டியோடைய அந்த பிளாக்கிங் எனர்ஜியை வந்து உங்க 2 பேருக்கு நடுவில் வந்து நான் கிளென்ஸ் பண்றேன். யூனிவர்ஸும் கிளென்ஸ் பண்றாங்க. ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே கிளென்ஸ் பண்றோம். அந்த ஒரு பிளாக் எனர்ஜி, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு பிளாக்கிங் எனர்ஜியை வந்து நான் இங்க கிளென்ஸ் பண்றேன். உங்க பர்சன்மே ஆக்சுவலா இந்த தேர்ட் பார்ட்டி கூட வந்து சேர்ந்துட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி தான் மெயின் பிளாக்கிங் எனர்ஜி. இதுல இன்னொரு சிச்சுவேஷனும் எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த பர்சன்மே நீங்க என்ன பேச வரீங்க அப்படின்னு சரியா புரிஞ்சுக்காம உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பேரியர் வந்து நிறைய இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு பிளாக்கிங் எனர்ஜியா இருந்திருக்கலாம். எந்த ஒரு தேர்ட் பர்சனுமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பேசுறது நீங்க பேசினாலே சண்டை வந்துடும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அதுல சண்டை வரணும்ன்ற ஒரு தேவையே இருக்காது. ஆனாலும் உங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டை வந்துடும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு உறவு மாதிரி எனக்கு தெரியுது இந்த குரூப் 2. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு புரிதல் இல்லை. உங்க மேல அவங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் வந்து வரலையோ அப்படிங்கறத நீங்களுமே ஃபீல் பண்றீங்க. நீங்க யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயத்த கூட அவங்க இன்னும் எடுத்துக்கிட்டு உங்க கூட அவங்க சண்டை போடுவாங்க. சோ அதனால அவங்களா உங்களை பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு உங்களை விட்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க நோ கான்டாக்ட்ல வந்து ரொம்ப இயர்ஸா இருக்கலாம். இல்ல ரீசெண்டாவும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி வந்து நோ கான்டாக்ட்ல வந்து போயிருந்திருக்கலாம். இல்ல வந்து எனக்கு இதால அதிகமா வந்து நோ கான்டாக்ட் அப்படிங்கிறத விட ரீசெண்டா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நோ கான்டாக்ட்ல போயிருக்கிறது தான் எனக்கு அதிகமா தெரியுது. ஒரு 30% பீப்புள் வந்துட்டு லாங் இயர்ஸாவே நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். ஒரு 70% வந்துட்டு ரீசெண்டா எனக்கு அந்த பிரேக் பண்ண எனர்ஜி வந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ உங்க பர்சன் வந்து இன்னமுமே ஸ்டில் எனக்கு அப்செட்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. எந்த ஒரு சேஞ்சஸ்மே உங்க பர்சன் கிட்ட வந்து பெருசா தெரியல. ஓகேங்களா? இன்னமுமே அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து எனக்கு ஹெவியா தெரியுது. ஆனா இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு உறவு வந்து கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா உங்க பர்சனுடைய தாட் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க தான் அவங்கள நிறைய புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்க உங்களை என்ன தப்பா பேசினாலும்
உங்களால அவங்கள புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போகிருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்களாதான் உங்களை என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா தேர்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு நீடுக்கு தான் உங்க பர்சனை தேடி வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது உங்க பர்சன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு ஃபேவரா பண்ணாம இருந்தா கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி வந்து அவங்கள விட்டு போயிடறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சோ அவங்க திரும்பியும் உங்களை தேடி அந்த எனர்ஜி வந்து வரதான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. தேர்ட் பார்ட்டி கூட வந்து இப்ப இருந்தாலும் முழுமையாக அவங்க தேர்ட் பார்ட்டி கூட வந்து இருக்க முடியாது. ஏன்னா இந்த பர்சனை பத்தி தேர்ட் பார்ட்டிக்கு எதுவுமே தெரியல. எனர்ஜி ரொம்ப நியூவா இருக்க மாதிரி இருக்கு. சோ இந்த பர்சனை பத்தி தேர்ட் பார்ட்டிக்கு எதுவுமே பெருசா தெரியல. தெரியாததுனால அவங்க வந்து சீக்கிரமே 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகதான் செய்யும். ஏன்னா இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, எல்லாரு கூடயுமே சடன்னு கோவப்பட்டுருவாங்க. ஒரு பட்டுன்னு வார்த்தைகளை வந்து விட்டுருவாங்க. ரொம்ப ஷார்ட் டெம்பர்டான பர்சனா இருக்காங்க உங்க பர்சன். குரூப் 2 சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பர்சன் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஸோ நம்ம யதார்த்தமா சொல்ற விஷயத்த கூட பெருசா எடுத்துக்கிற பர்சன் அப்படிங்கிறதுனால இவங்களை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட லைஃப் லீட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தேர்ட் பார்ட்டியாலலாம் இவங்க கூட தாக்கு பிடிக்கவே முடியாது. தேவையான விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு கலந்து போயிட்டே இருப்பாங்க. திரும்பியும் இந்த பர்சன் வந்து உங்களதான் தேடி வருவாங்க. அந்த எனர்ஜி வந்து ஹெவியா இருக்கு. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவங்க கூட வந்து போயிருக்காங்களே தவிர்த்து அந்த லவ் உங்க மேல வச்சிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு அப்படியேதான் இருக்கு. ஆனா அந்த லவ்வை விட ஒரு படி கோபம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா வருது. ஓகேங்களா? அதுதான் இந்த பர்சன் கிட்ட வந்து ஒரு பெரிய டிராபேக்கே. லவ் நிறைய வச்சிருக்காங்க, ட்ரூவா வச்சிருந்திருக்காங்க. பட் அந்த தேர்ட் பார்ட்டி கூட அவங்க எதனால போயிருக்காங்க அப்படின்னா அந்த முன்கோபம் தான். அந்த முன்கோபம் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருந்தாலே ஈஸியா அவங்க கூட வந்து வந்திருப்பாங்க. ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி அவங்க வந்து வந்திருப்பாங்க. அவங்க வராததுக்கு ரீசனே அந்த முன்கோபம் அப்படிங்கிற விஷயம் தான். சோ அந்த டைம்ல தேர்ட் பார்ட்டி வந்து நடுவுல வந்துதான் உங்க பர்சனை வந்து அவங்க வசம் வந்து வச்சிருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க வசம் வச்சிருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரம் பிரேக் ஆக போகுது. அது எனக்கு நல்லா தெரியுது இந்த கிறிஸ்டல் பார்க்கும்போது. ஏன்னா இந்த கிறிஸ்டல் வந்து எப்படின்னா, இந்த கிறிஸ்டல் கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலந்துருக்கும். ஓகேங்களா? நன்மை தீமை ரெண்டுமே வந்து கலந்துருக்கக்கூடிய கிறிஸ்டல் தான் இது. சோ இந்த கிறிஸ்டல் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது இதுல வந்து நல்லது அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லதே வந்து சேரும். கெட்டது பண்ணவங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் கெட்டதுதான் சேரும். சோ நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, உங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் திருப்பி வரும். ஆனா உங்களுக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு இது வந்து டபுள் மடங்கா போய் என்னதான் செய்யும், அந்த ஒரு கர்மாக்கான வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். சோ உங்க பர்சன்மே இப்போதைக்கு அந்த கர்மாக்குள்ளதான் மாட்டிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க வந்து உங்க பர்சனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கர்மா. சோ அவங்க கிட்ட இருந்து சீக்கிரமே அவங்க வெளியில வந்துருவாங்க. ஏன்னா உங்க பர்சனுடைய கேரக்டருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அடாப்ட் ஆகி இருக்க மாட்டாங்க. ஆனா தேர்ட் பார்ட்டி வந்து உங்க பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய கர்மா அப்படிங்கிறது உங்க பர்சனுக்கு இன்னுமே புரியல. அவங்கள வந்து ரொம்ப நம்பி அவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. பட் ஆஃப்டர் தட் தான் தெரிய போகுது இன்னும் அவங்க கோபத்தை ட்ரிகர் பண்ணி விட போறாங்க தேர்ட் பார்ட்டி. சோ அதன் மூலியமாக உங்களுக்குள்ள ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்க மேல அவங்களுக்கு வந்து லவ் வந்து இன்னுமே வந்து அதிகமா தான் ஆகும். சோ தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து வந்திருக்காங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. அவங்கதான் உங்க லவ்வை வந்து இன்னும் அதிகப்படுத்தி விடுறதுக்கான ஒரு பெரிய மீடியேட்டர். சோ கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப எங்க வந்து ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே வந்து முடிய போகுது. சோ கேமை வந்து வெயிட் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ரீடிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஓகே, இந்த பர்சன் முன் கோவப்படுறவங்களா இருக்காங்க. சோ அவங்களோட கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எங்க கோவத்தை ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே இந்த கோவத்தை வந்து டிராப் அவுட் பண்ணுவாங்க. சீக்கிரம் இந்த பர்சனுடைய ஆட்டம் வந்து முடிய போகுது. ஓகேங்களா? இவங்களுக்கான கர்மாக்கும் பதில் கிடைக்க போகுது.
தேர்ட் பார்ட்டியும் ரன் அவுட் ஆக போறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுது. உங்களோட ரிலேஷன்ஷிப் திரும்ப ரெனியூவலா ஆக போகுது, ரீக்ரோத் ஆக போகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நீங்க இந்த பர்சனை வந்து ரொம்ப உயிர்க்குயிர நினைச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க கொஞ்சம் வெறுமையில தான் இருக்கீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் பண்ணி ஏஞ்சல் நம்பர்லாம் பார்த்து நம்பி இப்போ அப்படின்னு ஒரு வெறுப்புல இருக்கீங்கிற மாதிரி தெரியுது. இப்ப எல்லாத்துலயும் ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு, ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் தான் உங்க மனசுல நிறைய தெரியுது. நம்பி நம்பி ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அதிகமா தெரியுது. நம்பிக்கையே இல்லாம ஒரு விரக்தியா இருக்கீங்க இந்த குரூப் 2 சூஸ் பண்ணவங்க. நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் தான் இது. எல்லாம் மாறப்போகிறது. கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்களை தேடி அவங்க பண்ண தப்ப வந்து ரியலைஸ் பண்ணி வருவாங்க. அதற்கான ஒரு எனர்ஜி வந்து எனக்கு இங்க தெரியுது. பர்டிகுலரா இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேட்டோ இல்ல ஏதோ ஒரு ஃபோன் காலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நீங்க அன்னோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கூட இக்னோர் பண்ணிருக்கலாம். ஆனா இனிமே நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இந்த ரீடிங்க்கு அப்புறம் பர்சனே உங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க கூட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அவங்களே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ண அந்த தப்பெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணி வருவாங்க. இந்த பர்சன் கிட்ட கோபம் தான் ஒரு பெரிய டிராபேக்கே தவிர லவ் வந்து ட்ரூவா தான் இருக்கு. ஆனா நடுவுல இந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு பெரிய ஒரு கேம் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அவங்களோட கேம் வந்து சீக்கிரம் எண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அதை பத்தி எந்த ஒரு வரியுமே வேண்டாம். உங்க பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் பெரிய அளவுலலாம் என்ன சொல்றது, ஒரு லவ்வோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு உறவோ கிரியேட் ஆன மாதிரி தெரியல. ஏதோ ரெண்டு பேரும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேண்டா வெறுப்பா பழகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்களோட ட்ரூ லவ் அதை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரீடிங்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கறது மட்டும்தான். உங்க பர்சன் எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸோட உங்ககிட்ட தேடி வராங்கன்னு நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஓகே குரூப் 2, உங்களுக்கான ரீடிங்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஐ எம் சென்டிங் த ஹியூஜ் லவ். உங்க பர்சன் நம்ம கூட வரணும். சீக்கிரம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹீல் ஆகணும். நான் உங்க சோலை கிளென்ஸ் பண்றேன், உங்களோட மனசை நான் கிளென்ஸ் பண்றேன். உங்க பர்சன் சீக்கிரம் உங்களை தேடி வரணும். யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் எல்லாரோட பிளெஸிங்ஸும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நான் சென்ட் பண்றேன். ஸ்டே பிளெஸ்ட். ஓகேங்களா? எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கால் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. என்னோட ஹியூஜ் பிளெஸிங்ஸ் வந்து குரூப் 2க்கு. பாய்.